பேசுறதுக்கு அது காதில் வைக்கல. ஐயா உங்கள் பேர் என்னையா? அம்பலம் கந்தசாமியா. சரியா, இந்த நம்ம நிற்கிறோம் இல்லையா, இந்த ஊருடைய பேர் என்னையா? ராமலிங்கபுரம். சரியா, பொதுவாக வந்து இந்த ஊருக்குள்ளே வந்தோம், வேறு வேலையாக ஒரு வேலையாக வந்தோம். சரி. ஆளே காணோம். அப்படி இருந்தாலும் இந்த உங்களை மாதிரி வயசானவங்க தான் ஒரு 4-5 பேர் கண்ணில் தெரிஞ்சாங்க. எங்கேயா போயிட்டாங்க இந்த ஆளுகள்லாம்? எல்லாம் இருக்காங்க ஐயா, பிழைக்கும் குறை தேடி போயிட்டாங்க. பிள்ளைய படிக்க போடுறாங்க. இங்கே பள்ளிக்கூட வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. அதனால் புதூர்லேயே 10-15 வீடு இருக்குது. எங்கள் வீடு கோயில்பட்டில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, சென்னையிலேயே 10-20 வீடு இருக்குது. எல்லாம் அங்கிட்ட போயிட்டாங்க பிழைக்கும் குறை தேடி பிள்ளைகளை படிக்க போடுறதுக்கு. இங்கே 7 கிலோமீட்டர் போகணும் பள்ளிக்கூடம் புதூர். போகிறதுக்கு பஸ்ஸு வசதி இல்லை. இந்த ஊருக்கு பஸ்ஸு வரல. சரி, இங்கே பள்ளிக்கூடம் இருக்குல்ல? இருக்குயா. இங்கே படிக்கல. இப்போ பிள்ளைய குறைஞ்சி போச்சு. முன்னாடி எனக்கு 8-10 பெறாங்களா, இப்போ 1-2 பெறாங்க. பிள்ளைய குறைஞ்சி போச்சு. ஆமாம். இந்த ஊரில் இப்போ எத்தனை பேரையா இருக்கீங்க? இந்த ஊரில் இப்போ 10-14 பேர் இருக்கோம்யா. எல்லாருமே வயசானவங்க தானா? ஆமையா. இப்போ உங்கள் காலத்துக்கு அப்புறம்யா? அப்புறம் அவ்வளோதான்யா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியதான். உள்ளது தானே சொல்லணும். வீடுகள்லாம் பெரிய 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 வீடுகளா? ஒவ்வொரு வீட்டில் இருந்தால்தான் இப்போ ஊர் பூரா இருக்குது. வசதி வாய்ப்பை தேடி போயிட்டாங்க. ஒரு வீட்டில் இருந்தாலுங்க ஊர் பூரா இருக்குது. ஆமாம். சீனாராடா வீட்டில் ஒரு வீட்டில் 18 பேர் இருந்தாங்க. ஆமாம். இப்போ 18 பேர் மொத்தத்தில் இருக்கீங்க. 18 பேர் இல்லை கணக்கெடுத்தா. ஆமாம். ஆனால் விதவைங்க தான் 6-7 இருக்குது. அப்புறம் பூரா ஜோடி ஜோடியாக ஒரு 5 ஜோடி இருக்குது. அவ்வளோதான் மொத்தமே. ஆமாம், அவ்வளோதான். எல்லாருமே வயசு ரெண்டு பசங்க இருக்காங்க. அது வடகடேசி வீட்டில். சரி, இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அது அடைச்சே கிடக்கையா? பள்ளிக்கூடம் அடைச்சேன். பிள்ளை இல்லைன்னா என்னையா பண்ண? ஒரு ஆடு மாடு மேய்ச்சிட்டு போக வேண்டியது. எங்களுக்கு மூட்டை முடிச்சு வந்தால் காட்டு வெள்ளாமையா போட்டுக்கிடுவோம். அந்த பள்ளிக்கூடத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் படித்தாங்க முன்னாடிலாம்? 30-35 பேர் படித்தாங்க. 2 வாத்தியார் இருந்த ஊர். வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து படிச்சிருக்காங்களா? தவசிலிக்காரம், கம்பத்துப்பட்டி, ஜெகநாதரம், வன்னிப்பட்டி, பவானிவரம், ராமலிங்காரம், கிருஷ்ணாரத்து பிள்ளைங்க வரமாட்டாங்க. இத்தனை ஊர் பேர் படித்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி அடைச்சி கிடக்கு. ஜில்லா போர்டு இருக்கும்போது கட்டின பள்ளிக்கூடம் 43லையோ 40லையோ கட்டினது. ஊர் ஜனங்க கட்டினது. கட்டணம் ஒரு காக்கா விரும்பி விட்டுருக்காது. நல்லா இருக்குது. அதே மாதிரி வீடுகளுமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்கு. ஆமாம். லேசாக பிழைச்சவங்களா 17 கோடி காலமாடு. இன்றைக்கி எல்லாம் ஊருக்குள்ளே வர முடியாது. நாய்ங்க அப்படி நாய்ங்க 10-16 நாய் இருக்கும். 10-500 வெள்ளாடு. வீட்டுக்கு 10 கோழி 20 கோழி 50 கோழி வரைக்கும் இருக்கும். மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய வீடு. இந்த வீடெல்லாம் விட்டுட்டு வெளியில் போயிட்டு